சந்தோஷமா இப்போ டே 99 பிளாக் ஷிப் பிக்கியோட டே vlog. ஹே என்னப்பா என்னாச்சு என்னனே என்ன ஆத்தாலே பாத்துக்கிருக்க நேத்து இருந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். டோன்ட் வரி, 6 பேஷண்ட்டையும் பத்திரமா காப்பாத்தியாச்சு. நோ ப்ராப்ளம். பேசாம நான் ஒரு டாக்டரா இல்லன்னு இருக்கேன். ஸ்டாப் எங்க போறீங்க? ஐசியூக்கு போற வழியில டிராப் பண்ணிட்டீங்க. டேய் தள்ளி பாரு. கோபால் கேங்குக்கு தனி மாத்திட்டேன். ரோமியோ ஜூலியட்டுக்கும் தனி மாத்திட்டேன். ஏப்ரல் 9 Thursday. ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களை கற்றுக்கொள். ரிஷபம் பிரீத்தி. யாருப்பா அந்த பிரீத்தி? பைக் சர்வீஸ் போயிட்டதுனால ஸ்கூபில போட்டு வெயிட் பண்ணி பார்த்தா கிடைக்கவே இல்ல. சுந்தர் அண்ணா ரூம் பக்கத்துல தான் இருக்காரு. கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் டிராப் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னா வந்து தொலைன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் வீட்டு வரைக்கும் போறதுக்கு சுவாமி அடிகள் தான் என்ன கூட்டு வந்து விட்டாரு. சாமி சர்மா சுந்தர் அண்ணா கூட்டிட்டு வந்து dropping in the office and I am starting the working. Some important discussions are going. In between this boy creaking in the table and I watched that what he is creaking. I think he is creaking her ex-girlfriend face. This is not looking bad but good only. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு அவர் டிராயிங் நீ எப்பறம் ரேட்டிங் கொடுக்குறேன்னு கேட்காதீங்க. நான் விஸ்காம் ஃபர்ஸ்ட் செம்ல டிராயிங்லயே விஷுவல் ஆர்ட் டிசைன்லயே O கிரேட். அதுக்கு டைரக்டர் மோகன் ராஜா சார் சர்டிபிகேட்லாம் கொடுத்தாரு. யார் அவன் பென்சில்ல கோடு போட்ட மாதிரி? செகண்ட் செம்ல ஒரு ஆன்ட்டி இங்கிலீஷ்ல ஃபெயில் போட்டுச்சு. பைக்கை வந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஒரு வேகத்துல லேப்டாப்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போனேன். கேப் இருந்தா கொஞ்சம் எடிட் பண்ணலாம்னு தான். வெங்கட் தான் என்ன கூட்டு போய் டிராப் பண்ணாரு. நான் வேற பில் எடுத்துட்டு வர வந்துட்டேன். வேகத்துல மறந்து வந்துட்டேன். பில் இருந்தா தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. இல்லன்னா ஆர்சி புக்கும் ஆதார் கார்டும் ஜெராக்ஸ் கேட்டாங்க. பர்ஸே எடுத்துட்டு வரல. அதுவுமே ஆபீஸ்ல தான் இருக்கு. அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிட சொன்னேன். அதை பிரிண்ட் போடுறதுக்கே கடைக்கடையா தேடி பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தா பில்லே 8000 சில்லற ஆயிடுச்சு. பைக் ரெடி ஆகுது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் இதுக்கு தான் லேப்டாப் எடுத்துட்டு வந்தேன். 5:30 ஆகுது. இன்னும் இந்த வீடியோல 40% வேலை பெண்டிங்ல இருக்கு. வண்டியை ஜெனரல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. செயின்ஸ் பாக்கெட்லாம் மாத்திட்டாங்க. சந்தோஷமா இப்போ பைக் எடுத்துட்டு வேக வேகமா ஆபீஸ்க்கு வந்துட்டேன். இங்க போற ஃபிளைட்டை விட நான் கொஞ்சம் வேகமா எடிட் பண்ணணும். தோ வீடியோ எங்கன்னு கேட்டு சோஷியல் மீடியா அறிவு வந்துட்டார்ல. எப்பவுமே 6:30 வீடியோ கொடுத்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் 7:30 ஆயிடுச்சு. வீடியோக்கு தம்ப்நெயில் பண்ணி அனுப்பிச்சிட்டு நான் நேரா சூப்பர் மார்க்கெட் போயிட்டேன். நாளைக்கு என்ன டே? சிப்லிங்ஸ் டே. விக்கி நான் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்குல்ல? இல்லன்னா அன்னைக்கு வரட்டாமே அப்புறம் எங்க கையில தான். அதுக்காக தான் வந்தேன் இங்க. கோபால் கேங்குக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம்னு வந்தா எங்க ஏரியால சுத்தமா கரண்டே இல்ல. ஆக்சிஜன் எல்லாம் போய் சேர்ந்துருவாங்க ப்ரோனுங்க. எனக்கு என்ன பயனா கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து காப்பாத்துற இந்த 6 பேருமே மோட்டர் எல்லாம் செத்து போயிடுவானுங்க. இங்க பேச்சுலர் ரூம்ல பகல்லையே பசுமாடு தெரியாது. எப்பயோ ஒரு நாள் எங்கேயோ வச்ச கேண்டில எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலி ஐ ஃபவுண்ட் தட் கேண்டில். அவ்வளவுதான். இவ்வளவு நேரமா இந்த 6 பேரை தான் பாத்துட்டு இருக்கேன். மோட்டர் இல்லாம என்ன பண்ணுவானுன்னு தெரியல. நானும் கரண்ட் இல்லாம என்ன பண்ண போறேன்னு தெரியல. லேப்டாப்ல கொஞ்சமா சார்ஜ் இருக்கு. மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. வந்தாதான் வேலையை ஆரம்பிக்க முடியும். வட்டா மாமே.